வெல்கம் டு ஆல் இன் ஒன் நந்தினி சேனல். வணக்கம் நண்பர்களே. ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கனாலும் சரி, அல்லது சோழி போட்டு பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய மொபைல் நம்பரை அனுப்புங்க. நாங்கள் ஃப்ரீ ஆனதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுக்கு நாங்களே கால் பண்ணுவோம். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் சொல்லி அதுக்கான தீர்வுகளை பெற்றுக்கலாங்க. பால்முகமும் கொண்டவளே, பன்னீரால் அபிஷேகம், பாலால நான் செய்த அபிஷேகம் வேண்டும் அம்மா. மஞ்சளால் அபிஷேகம், உன் மனங்குளிர வேண்டும் அம்மா. குங்குமம் அபிஷேகம், என் குலங்காக்க வருபவளே, குறைகளை தீர்க்க வருவாயே அன்னை. தீராத நோயெல்லாம் வேம்பாலை தீர்ப்பவளே, வேதனை நீ துடைக்க அடியெடுத்து வருவாயோ. அன்னையே உன்னை நாடியே வந்தேன், என் உயிருடன் கலக்க நான் வாழும் வாழ்க்கை உனக்காக அம்மா. மக்கள் குறை தீர்க்க மகேசன் அருளோடு நீ வந்து தர வேண்டும். பெண்கள் குறை தீர்க்க ஓடோடி வர வேண்டும். மஞ்சளும் குங்குமமும் மங்கள நாயகியே, என் கணமும் நீ தந்து ஆளாக வந்தவளே, உயிர் எழுந்து வாராயோ. நல்லதை நினைப்போம். இனி உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் நல்லதே நடைபெறும். வாழ்த்துக்கள். 10-11-2020 ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்வோம். நவம்பர் செவ்வாய்க்கிழமை, சார்வரி ஐப்பசி 25ஆம் தேதி, தசமி இன்று அதிகாலை 47 முதல் இன்று இரவு 10:53 வரை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:45 முதல் 2:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 முதல் 4:30 மணி வரை. குளிகை 12 முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் 9 முதல் 10:30 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். சூரிய உதயம் 6:10. கரணம் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று அதிகாலை 46 வரை நவமி, பின்பு இரவு 10:53 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:04 வரை மகம், பின்பு பூரம். யோகம் இன்று அதிகாலை 4:04 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் அவிட்டம். இன்றைய தத்துவம்: ஆசையற்றவனே அகில உலகிலும் மிகப்பெரிய பணக்காரன். இன்றைய ராசி பலன்கள். மேஷம், அதிகம் சாப்பிடுவதை தவிர்த்திடுங்க. உடலை ஃபிட்டா வச்சுக்கொள்ள ரெகுலரா ஹெல்த் கிளப்புக்கு போங்க. அவசியமான பொருட்களை சௌகரியமா வாங்கும் வகையில உங்களோட நிதி நிலைமை மேம்படுங்க. மாலையில சமூக நிகழ்ச்சியில பங்கேற்பது எதிர்பார்த்ததை விட நல்லதாகவே இருக்குங்க. இன்னைக்கு வாகனம் மிக பிரகாசமா தெரியும். பூக்கள் மேலும் வண்ணமயமாகவும் தெரியுங்க. உங்களை சுத்தி உள்ள எல்லாமே பளபளப்பா தோன்றும். ஏன்னா நீங்க காதல் வசப்பட்டு இருக்கீங்க. விண்ணப்பம் அனுப்ப அல்லது நேர்காணலுக்கு செல்ல நல்ல நாளுங்க. இன்னைக்கு நல்ல ஐடியாக்கள் வச்சிருப்பீங்க.
செயல்பாடுகள்ல உங்களுடைய தேர்வுகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை தரப்போகுதுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணை உங்களை சிறப்பா கவனித்துக் கொள்வது போல நீங்க உணருவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பொது பணியில ஈடுபடுறவங்களுக்கு பலதரப்பட்ட மக்களோட ஆதரவு கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல பெயரை எடுத்து தரும். பாராட்டுகளும் மற்றவங்க முன்னாடி உங்களுக்கு பரிசாகவே கிடைக்குங்க. மாணவர்கள் கவனத்தோட படிங்க, இல்லைன்னா உங்களுடைய மதிப்பெண் குறைய வாய்ப்பு இருக்கு. எதையுமே ஆராய்ந்து முடிவுகளை எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா பின்னாட்கள்ல நீங்க தான் வருத்தப்பட வேண்டி இருக்கும். எந்த ஒரு வேலையுமே அலைஞ்சு செஞ்சு முடிக்க வேண்டி இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்துல படிப்படியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க மத்தவங்க கிட்ட இருந்து ஆதரவை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய செயல்களுக்கு மத்தவங்க முழுமையா ஆதரவு தருவாங்க. பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். அலைச்சல்கள் அதிகரிச்சாலும் நீங்க நினைச்ச காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க. கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளா இருக்க போகுது. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரப்போகுதுங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். ரிஷபம். அதிக ஆதிக்கம் செலுத்தக்கூடியவங்களோட ஆதரவு உங்க நன்னடத்தைக்கு ஊக்கமா அமையுங்க. உங்களுக்கு பண லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய உற்சாகமான புதிய சூழ்நிலைகளை கண்டுபிடிப்பீங்க. குடும்பத்தினர் ஆதரவா இருப்பாங்க, ஆனா அதிகம் தேவையாக இருக்குங்க. நட்பு ஆழமாகும் போது உங்க வழியில ரொமான்ஸ் வருங்க. வேலையில இது நாள் உங்க நாளாகுங்க. இன்னைக்கு நீங்க எந்த நேரத்திலும் உங்க மொபைல்ல ஓய்வு நேரத்துல இணையதளத்தை பார்க்கலாம். உங்க களிப்பான திருமண வாழ்க்கையில இன்னைக்கு மிக அழகான நாளா இருக்குங்க. உங்க நன்னடத்தையின் மூலமா உங்களுக்கு நல்ல மதிப்பு பெயரும் மற்றவங்க கிட்ட கிடைக்குங்க. உங்களுக்கு வரக்கூடிய பணத்தின் மூலமா சேமிப்புகள் உயரக்கூடிய நாளா இருக்குங்க. உங்க குடும்பத்தார்கள் உங்களுக்கு உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய தருணமா இது மாறப்போகுதுங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றம் உண்டாகும். அதனால உங்களுக்கு மனது நிம்மதி அடையும். சர்வதேச தொழில் பயணங்கள்னால எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுங்க. அது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி தரும். குடும்ப உறுப்பினர்கள்னால கலகலப்பான சூழல் உண்டாகுங்க. அந்த கலகலப்பு உங்க மனதுல மிகப்பெரிய சக்தியா மாறுங்க. நீர்நிலை சம்பந்தமான தொழில்ல ஈடுபடுறவங்களுக்கு எண்ணிய லாபம் கிடைக்கும். அதன் மூலியமா உங்களுக்கு சேமிப்புகள் உயரும். தொழில்ல முன்னேற்றம் ஏற்பட்டு வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நட்சத்திர பலன்கள். கிருத்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றுமே உங்க வாழ்க்கைக்கு முன்னேற்றமான பாதைக்கு அழைத்து செல்லுங்க. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும். நீங்க நினைச்ச செயல்கள் ஒவ்வொன்றுமே இனிமேட்டு நடைபெறுவதற்குரிய அடித்தளமாக இன்னைக்கு அமையும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க மிகவும் மகிழ்ச்சியா கலகலப்பா இருப்பீங்க. அது உங்க குடும்பத்தையும் இன்னும் மகிழ்ச்சிக்கு கொண்டு செல்லுங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். மிதுனம். உங்க உடலை ரீசார்ஜ் பண்ண முழு ஓய்வு எடுக்கணுங்க. இல்லைனா அயர்வு குறுகிய மனப்பான்மையை ஏற்படுத்தி விடும். அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். மதிப்பு உயரக்கூடிய பொருட்களை வாங்க சரியான நாளுங்க. அந்த பொருட்கள் மூலியமா உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். மற்றவங்க கிட்ட பெருமையும் ஏற்படுங்க. குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட செலவிட நேரமே கிடைக்குங்க.
அதன் மூலியமா உங்களுக்கும் குடும்பத்தோடையும் நண்பர்களோடையும் நெருக்கம் அதிகமாகும். திடீரென ரொமான்டிக் அனுபவம் உங்களை குழப்பமடைய செய்யுங்க. ஆனா தெளிவா சிந்திக்கிறது நன்மையை தருங்க. ஆபீஸ்ல இன்னைக்கு எல்லா வேலையிலுமே உங்க கை மேலோங்கி இருக்குங்க. அது உங்களுக்கு பெருந்தன்மையாவும் பெருமையையும் கொண்டு வந்து சேர்க்கும். திடீரென்று இன்று நீங்க வேலையில இருந்து ஓய்வு எடுத்து உங்க குடும்பத்தாரோட நேரத்தை செலவிட திட்டமிடலாம். அது மூலியமா உங்க குடும்பத்தோட அன்பும் ஆதரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். அவருக்கான தனிப்பட்ட இடம் திருமண வாழ்க்கையில முக்கியம்தாங்க. இன்னைக்கு உங்களோட நெருக்கத்துல காதல் தீ பற்றி எரியும். அது உங்களுக்கும் உங்க துணைக்கும் உண்டான அன்பை அதிகரிக்க செய்யுங்க. தீர்ப்புகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்குங்க. போட்டியில எண்ணிய வெற்றி கூட உண்டாகும். உடன் இருக்கிறவங்களோட தன்மை அறிந்து செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. இல்லைன்னா காலப்போக்குல உங்களுக்கு அது பிரச்சனையா ஏற்பட வாய்ப்பு இருக்குதுங்க. வேகத்தை குறைத்து விவேகத்தோட செயல்படுவது நன்மை அளிக்கும். இல்லைன்னா அது உங்களுக்கு காரியம் தோல்வியில போய் முடிஞ்சிரும். அதனால பொறுமையோட விவேகத்தோட செயல்படுங்க. பங்குதாரர்கள் கிட்ட அமைதி போக்க கடைபிடிங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்தி விடுங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். நீங்க இதுவரைக்கும் எதுக்காக ஒரு முடிவை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு நல்ல முறையா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த செயல்களையுமே சிந்திச்சு நிதானமா செயல்படுத்துறது நல்லது. பெரியவங்க கிட்டையும் ஆலோசனை கேட்கறது இன்னும் சிறப்பு வாய்ந்த உங்களுக்கு பதில்களை தருங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த செயல்களையும் அமைதியோட செயல்படணும். தேவையில்லாத தண்டூர் அடிக்கிறது மூலியமா மற்றவங்க கிட்ட பெருமிதமா நீங்க சொல்றது மூலியமா அது உங்களுக்கு தான் பிரச்சனையை ஏற்படுத்துங்க. இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கடகம். தரக்கூடிய உங்க மனப்போக்கு கெட்டதுல நல்லதா அமையுங்க. ஏன்னா சந்தேகம், ஊக்கமின்மை, நம்பிக்கை குறைவு, பேராசை, ஈகோ, பொறாமை போன்ற கெட்டவற்றில இருந்தெல்லாம் நீங்க இப்ப விடுபட போறீங்க. அதனால உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வாழ்க்கையில பழங்கால பொருட்கள் மற்றும் நகைகளோட செய்யும் முதலீடு நல்ல லாபத்தை கொண்டு வருங்க. நல்ல வளத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். இன்னைக்கு மற்றவங்களோட தேவையில நீங்க கவனம் செலுத்தணுங்க. அப்பதான் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உண்டான நெருக்கம் அதிகரிக்கும். உங்க மேல நல்ல மதிப்பும் அன்பும் உருவாகும். ஆனா குழந்தைகள் கிட்ட அதிக தாராளமா இருந்தீங்கன்னா பிரச்சனை வருங்க. அவங்க சில விஷயத்த உங்ககிட்டயே ஏமாத்தலாம். காதலுக்கு உரியவங்க வெறுத்தாலும் உங்க காதலை காட்டுங்க. காதல் அது இன்னும் அதிகரிக்கும். கண்கள் பொய் சொல்லுவதில்லை. இன்னைக்கு உங்க இணையோட கண்கள் ஒரு சிறப்பான விஷயத்த உங்களுக்காக சொல்ல காத்துட்டு இருக்குங்க. இன்னைக்கு வீட்டுல வெளியே வசிக்கிறவங்க தங்களோட எல்லா வேலைகளையும் முடிச்சு விட்டு ஒரு பூங்காவில அல்லது ஒதுங்கிய இடத்துல மாலையில நேரம் செலவிட விரும்புவாங்க. தேவையில்லாத காரணத்துக்காக இன்னைக்கு உங்க துணையோட வாக்குவாதம் ஏற்படும். ஆனா அந்த வாக்குவாதத்தை நீங்க தவிர்க்க வேண்டுங்க. இல்ல அப்படின்னா அது உங்க இருவருக்கும் உண்டான நெருக்கத்தை குறைச்சிடும். புத்திரர்களோட செயல்பாடுகள்னால பெருமையும் உங்களுக்கு ஒரு பக்கத்துல ஏற்படுங்க. மாணவர்களுக்கு நினைவாற்றல் மேம்படும். அதனால இந்த நாட்களை மிஸ் பண்ணாம நீங்க படிச்சிடுங்க. புதிய சிந்தனைகள் மனதுல தோன்றும். அந்த சிந்தனையை செயல்படுத்தி வெற்றி பெற வாய்ப்பாக இருக்குங்க. அந்நியர்கள்னால வருமானம் மேம்படும். அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தருங்க. சுய தொழில் புரியறவங்களுக்கு இருந்து வந்த பண சிக்கல்கள் நீங்கும். அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் மூலியமா பெருமை உண்டாகும். பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வருமானங்கள் அதிகரிக்கும்.
ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க பெறுங்க. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. சிம்மம். உங்களை மூடிக்கொண்டு வளர்ச்சிக்கு இடையூறா இருக்கும் இருள விளக்குங்க. அப்பதான் நீங்க வாழ்க்கையில முன்னேற்ற பாதைக்கு செல்ல முடியுங்க. சந்திரன் நிலையினால இன்னைக்கு உங்க பணம் தேவையற்ற பொருட்கள்ல செலவாக கூடுங்க. அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. செலவுகளை கட்டுப்படுத்துறீங்க அப்படின்னா எதிர்காலத்துல பொருளாதார பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்க முடியும். உங்க பணத்தை சேமிக்க வேண்டும் என்றா நீங்க உங்க வாழ்க்கை துணையார், பெற்றோர்கிட்ட கலந்து உரையாட வேண்டுங்க. குடும்பத்தினர் ஒன்று சேரும் போது நீங்க மையமானவரா இருப்பீங்க. உங்களுடைய பேச்ச மத்தவங்களும் காது கொடுத்து கேட்பாங்க. உங்க பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்குங்க. இன்னைக்கு முட்டாள்தனமான காதல் உங்களுக்கு வரலாங்க. வேலை செய்யும் இடத்துல சீனியர்கள் மற்றும் சகாக்களோட ஆதரவு உங்க நன்னெறிய அதிகரிக்குங்க. மொபைலை இயக்கும் போது பல முறை உங்களுக்கு நேரமே தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க நேரத்தை வீணடித்த போது வருந்துவீங்க. இந்த நாள் உங்க திருமண வாழ்க்கையில தனி சிறப்பா நாளா இருக்குங்க. இன்னைக்கு மிக அசாதாரண விஷயம் ஒண்ணு உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. உங்களுக்கும் உங்க துணைக்கும் உண்டான அன்பும் அதிகரிக்க போகுதுங்க. கல்வி பயிலும் மாணவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகும். நீங்க ஏதாவது மேற்படிப்புக்காக முயற்சி செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்துல அது நிறைவேறும். பயணங்கள்ல நிதானமா போகணுங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு விபத்தா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமா கீர்த்தி உண்டாகுங்க. புதிய மனை வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் தோன்றும். அது உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் தேடி தருங்க. எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் அந்த முடிவுகளை எடுங்க. இல்லைன்னா நீங்க அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட வேண்டியிருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளா இருக்குங்க. நீங்க எந்த செயல்கள் செஞ்சாலும் உங்களுக்கு மற்றவங்க ஆதரவு கொடுப்பாங்க. பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய சிந்தனைகள் தோன்றி அதன் மூலியமா வாழ்க்கையில வெற்றி பெறுவீங்க. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கன்னி. ஓய்வை அனுபவிக்க போறீங்க. நிலுவையில உள்ள பிரச்சனைகள் குழப்பமாகுங்க. மனதுல செலவுகள் தான் ஆக்கிரமிச்சு இருக்குங்க. அதனால செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க. இல்லைன்னா பொருளாதாரத்துல எதிர்காலத்துல சிக்கல் ஏற்படும். அறிவு தாகத்துக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். அதன் மூலியமா உங்களுக்கு பல நன்மைகள் வந்து சேரும். நீங்க ரொம்ப நேசிக்கும் நபரோட கடுமையா நடந்து கொள்வதனால இருவருக்கும் இடையில இணக்கத்தை பாதிக்குங்க. புதிய திட்டங்கள் மற்றும் முயற்சிகள் பற்றி பார்ட்னர்கள் மிக்க மகிழ்ச்சியா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எந்த காரணமுமே இல்லாம சிலரோட தொடர்பு கொள்ளலாங்க. அவ்வாறு செய்வது உங்க மனநிலையை கெடுத்துவிடும். அதனால அதை கொஞ்சம் நீங்க தள்ளி வையுங்க. அதே போல இது உங்க பொன்னான நேரத்தையும் வீணடிக்குங்க. உங்க துணை கடுமையா நடந்து கொண்டா இன்னைக்கு நீங்க வருத்தம் அடைவீங்க. ஆனா அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட வேணாம். காலப்போக்கில் அது மாறிவிடும். விளையாட்டு துறையில உள்ளவங்களுக்கு சாதகமான சூழல் உண்டாகுங்க. அது மூலியமா உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களையே தேடி வரும். மனதுல நம்பிக்கையோட செயல்படுவீங்க. அந்த நம்பிக்கையே உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தருங்க. சுற்றுலா செல்வதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும்.
குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட அனுசரிச்சு போங்க. தொழில் அலைச்சல்கள்னால சுப செய்திகள் கிடைக்கும். அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கையோட செயல்படுவீங்க. அதன் மூலியமா நீங்க எடுத்த காரியங்கள் வெற்றியில முடியும். அஸ்தம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க நீங்க எண்ணிய எண்ணங்கள் நல்லபடியா நிறைவேறும். உங்களுடைய எண்ணங்கள் எதிர்காலத்துக்கு மிகவும் நன்மை சேர்ப்பவையாக இருக்குங்க. சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க அனுசரிச்சு போங்க. அனுசரிச்சு போறது மூலியமா உங்க வாழ்க்கையில பல நன்மைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். துலாம். உற்சாகம் தரும் செயல்பாடுகள்ல ஈடுபாடு கொண்டு ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்க. அது உங்களுக்கு மிகவும் உதவியா இருக்குங்க. உங்களுக்கு அது நிம்மதியையும் மனதுல தெளிவையும் ஏற்படுத்தும். இன்னைக்கு நெருங்கிய நண்பர்கள் உதவியினால சில தொழிலதிபர்கள் நிறைய பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. அதன் மூலியமா உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது. இந்த பணம் உங்க பல கவலைகளையுமே சமாளிக்க முடியும். கடன்கள்ல இருந்து உங்களைய மீட்டெடுப்பதற்கும் இது பேருதவியா இருக்கும். ஒரு பார்ட்டிக்கு நீங்க திட்டமிட்டா சிறந்த நண்பர்களை அலையுங்க. உங்களை உற்சாகப்படுத்த நிறைய பேர் வருவாங்க. அது உங்களுக்கு மிகவும் ஆனந்தமா இருக்குங்க. காதல் வாழ்க்கையோட சரங்களை நீங்க வலுவா வச்சிருக்க விரும்புனீங்கன்னா 3வது நபரோட வார்த்தைகளை கேட்டு உங்க காதலை பத்தி எந்த கருத்தையுமே சொல்ல வேண்டாங்க. அந்த மாதிரி நீங்க கருத்து சொன்னீங்க அப்படின்னா கடைசியா நீங்க தான் வருத்தப்படுவீங்க. வேலை செய்யும் இடத்துல சீனியர்கள் மற்றும் சகாக்களோட ஆதரவு உங்க நன்னறிய அதிகரிக்கும். சரியான நேரத்துல வேலையை அமைத்து கொள்வதும் சீக்கிரம் வீட்டுக்கு செல்வதும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது. இது உங்க குடும்பத்துக்கும் மகிழ்ச்சியை தரும். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒற்றுமையையும் அன்பையும் அதிகரிக்கும். நீங்க புத்துணர்ச்சியாவும் இருப்பீங்க. இது மூலயமா இன்னைக்கு அதிகமா சாப்பிட்டாலோ இல்லை ஏதாவது குடிச்சிங்கனாலோ உங்க யாருக்காச்சும் ஒருவருக்கு உடல் நல கோளாறு ஏற்படலாம். அதனால அதை எக்ஸ்ட்ரா சாப்பிட்றதையோ குடிக்கிறதையோ தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. அதுதான் உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது. நீண்ட தூர பயணங்களை மேற்கொள்வதற்கான சூழ்நிலை ஏற்படுங்க. மாணவர்கள் கல்வியில இருந்து வந்த தடைகள் எல்லாமே நீங்கி முன்னேற்றமும் உண்டாகும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட வருகையினால மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாமே காணப்படும். உடன் பிறந்தவர்கள் உதவிகரமா இருப்பாங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பலமா இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பயணங்களாம் மேற்கொள்வீங்க. அந்த பயணங்கள் மேற்கொள்வது மூலியமா பல லாபங்களை ஈட்டுவீங்க. சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றமான நாளா இருக்குங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்க மூலியமா உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. அந்த உதவிகள் மூலியமா வாழ்க்கையில நீங்க முன்னேறுவீங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் இள நீலம். விருச்சிகம். உங்க தகுதி உடலை பராமரிக்கக்கூடிய வகையில விளையாட்டுகள்ல நீங்க ஜாலியா இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குங்க.
அதன் மூலியமா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். இன்னைக்கு நீங்க உங்க செல்வத்தை எவ்வாறு சேமிக்கிறது அப்படின்னு திறமைய கத்துக்கொள்ளலாம். அது மூலியமா உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதற்கு பல வாய்ப்புகள் இருக்கு. இந்த திறமைய கற்றுக்கொள்வதன் மூலமா உங்க பணத்தையும் மிச்சப்படுத்தலாம். நீங்க சேர்ந்து வாழும் ஒருவரோட உங்களின் நற்செயல்களான அனுமானிக்க முடியாத நடத்தையினால கூட வெறுப்பாகி அப்செட்டாக வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால நீங்க செய்யக்கூடிய செயல்களை ரொம்ப கவனமா யோசிச்சு பண்ணுங்க. இன்னைக்கு உங்க கெட்ட பழக்கங்கள் உங்க காதலனை மோசமா உணர கொடுங்க. அதனால உங்களுடைய கெட்ட பழக்கத்தை நீங்க கைவிடுறது ரொம்ப நல்லதுங்க. அவங்க உங்ககிட்ட கோபப்படக்கூடும். அந்த கோபத்தை நீங்க தவிர்க்கணும்னா உங்களை நீங்க மாத்திக்கணும். உங்களோட நற்செயல்களுக்காக வேலையில இன்னைக்கு நீங்க கௌரவிக்கப்படுவீங்க. அது உங்க முக்கியமான பணிகளை அற்புதமா மாத்துவதன் மூலியமா நீங்க நிச்சயமா உங்களுக்காக நேரத்தை இன்னைக்கு செலவிட போறீங்க. ஆனா உங்களால இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. ஏன்னா மற்றவங்க அந்த நேரத்தை எடுத்துப்பாங்க. இன்னைக்கு உங்க திருமண பந்தத்துல இனிமையான நாளுன்னு சொல்லலாம். உங்களுக்கும் உங்க துணைக்கும் உண்டான அன்பை அதிகரிக்கக்கூடிய நாளா இருக்குங்க. புதிய ஆடை சேர்க்கை உண்டாகும். அதன் மூலிமா உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படும். வியாபாரிகளோட பேசும்போது ரொம்ப கவனமா பேசணுங்க. அறச்செயல்கள்னால புகழ் பெறுவீங்க. தந்தை வழி உறவுகள்னால அனுகூலமான செயல்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். அரசு தொடர்பான செயல்பாடுகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையா மாறும். இன்றைய நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமா இருங்க. உங்களுடைய பர்சனல் விஷயத்த எல்லார்கிட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. அப்படி ஷேர் பண்ணால் அது உங்களுக்கு பின் விளைவுகளை தான் ஏற்படுத்தும். உங்களுடைய நன்மதிப்பையும் குறைத்துவிடும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீங்கள் செய்யக்கூடிய செயல்களை மற்றவங்க ஆதரித்து உதவி செய்வாங்க. அதன் மூலியமா அந்த காரியங்கள் சிறப்பான முறையில் வெற்றி பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மற்றவங்க கிட்ட நீங்கள் ஏதாச்சும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய தருணமா அமையும். இன்றைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நாறு, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு. உங்க விருப்பத்தின்படி குழந்தைகள் நடக்க மாட்டாங்க. அது உங்களை ஆத்திரம் அடைய செய்யுங்க. ஆனா அந்த ஆத்திரம் தேவையில்லாதது. குழந்தைகள் காலப்போக்கில் அந்த செயல்களை மாற்றிக்கொள்வாங்க. கட்டுப்படுத்தாத கோபம் வழக்கமாக எல்லாரையுமே காயப்படுத்தலாம். அதனால அதை தவிர்த்திடுங்க. இல்லைன்னா கோபம் அடையும் நபரையும் அது பாதிக்குங்க. ஏன்னா அதோட சக்தி வீணடித்து நியாயத்தை கண்டுபிடிக்கும் தன்மையையும் குறைத்திடுங்க. அது பிரச்சனைய பெரிதாகத்தான் உதவுமோ ஒளிஞ்சு பிரச்சனைய தீர்க்க உதவாது. உங்க வீட்டோட முக்கியமான பொருட்கள்ல பணம் செலவழிப்பதுனால நீங்க இன்னைக்கு அதிகமா கவலைப்பட கூடுங்க. இருந்தாலும் இதனால உங்க எதிர்காலத்துல பல பிரச்சனைகள்ல இருந்து பயனடைவீங்க. குடும்பத்துல வயதான ஒருவரோட ஆரோக்கியம் கொஞ்சம் டென்ஷனை ஏற்படுத்தலாம். ஆனா அது காலப்போக்குல சரியாயிடும். இன்னைக்கு உங்க மனதை அசைத்து பார்க்கக்கூடிய ஒருவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு மிக பலமா இருக்குதுங்க. அதனால அந்த வாய்ப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சமயத்துல ஒரு படி என முக்கிய மாற்றங்களை செஞ்சீங்கன்னா நிச்சயமா வெற்றி உங்களுக்கு தாங்க. இன்னைக்கு நீங்க வீட்டில் உள்ள இளைய உறுப்பினர்களோட கிசுகிசுப்பதன் மூலமா உங்க இலவச நேரத்தை நல்லாவே பயன்படுத்தி கொள்ளலாங்க. அது உங்களுக்கு மிகுந்த ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருங்க.
திருமணம் வாழ்வுல உண்மையான இன்பத்தை நீங்க இன்னைக்கு அடைவீங்க. அது உங்க இருவருக்கும் உண்டான நெருக்கத்தையும் அதிகரிக்குங்க. வெளியூர் தொடர்பான தொழில் முயற்சிகள்னால லாபம் அதிகரிக்கும். தொழில் வெற்றியும் பெறும், முன்னேற்றமும் அடையும். தலைமை பதவியில உள்ளவங்க ரொம்ப கவனத்தோட செயல்படுங்க, இல்லைன்னா அது உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி விடுங்க. இறை பணிகள்னால கீர்த்தி உண்டாகும். கூட்டாளிகளோட இணைந்து புதிய செயல்கள்ல ஈடுபடுவதன் மூலமா தன லாபங்கள் உங்களுக்கு தாராளமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. நிர்வாகத்துல மாற்றங்கள் எல்லாம் உண்டாகும். அது உங்களுக்கு நல்ல மாற்றமா இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பா இருக்கும். அந்த லாபங்கள் தொழில் வளர்ச்சிக்கும் துணையா இருக்கும். பூராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கீர்த்தி உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புதிய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் உங்களுக்கு பல வகையில நன்மையை செய்யும். அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மகரம். கிரியேட்டிவான வேலை உங்களை ரிலாக்ஸ் அடைய செய்யுங்க. அது மூலியமா நீங்க முன்னேற்றமான பாதையை அடைவீங்க. ரியல் எஸ்டேட்டு மற்றும் பண பரிவர்த்தனைகளுக்கு நல்ல நாளா இது இருக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில குடும்பத்தினர்களுக்கு விசேஷமான இடமும் இருக்குங்க. அது உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். நட்பு ஆழமாகும் போதுதான் உங்க வழியில ரொமான்ஸ் வந்து சேருங்க. அந்த ரொமான்ஸு உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா கூட இருக்குங்க. இன்னைக்கு இந்த துறையில உங்க பழைய வேலைகள் எதையுமே பாராட்டலாம். உங்க வேலையை பார்க்கும்போது உங்க முன்னேற்றமும் இன்னைக்கு சாத்தியமாகும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுப்பீங்க. வணிகர்கள் இன்னைக்கு தொழில் தொடர அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்து ஆலோசனையை பெறலாங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். முழு நேர ஓய்வு நேரத்தை அனுபவிக்க போறீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீங்க மக்கள் கிட்ட இருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்ய வேண்டுங்க. இதை செய்யறது மூலியமா நீங்க நேர்மையான மாற்றங்களையும் பெறுவீங்க. உங்களுக்கு மகிழ்ச்சியையும் அது கொண்டு சேர்க்குங்க. மனதுல ஒரு தெளிவை ஏற்படுத்தும். உங்க துணையோட ரொமான்ஸ் செய்ய இன்னைக்கு இனிமையான நாளா இருக்க போகுதுங்க. பொது நலத்திற்காக செயல்பாடுகள்ல கால தாமதம் உண்டாகுங்க. அஞ்ஞான எண்ணங்கள் தோன்றுங்க. மந்த தன்மையினால பணியில கால தாமதம் நேரிடலாம். உயர அதிகாரிகள்னால பணியில சாதகமற்ற சூழல் உண்டாகுங்க. அதனால ரொம்ப கவனமா இருங்க. எதிர்பாராத செலவுகள் மூலியமா சேமிப்புகள் எல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு செய்யக்கூடிய செயல்கள்ல கால தாமதம் உண்டாகும். ஆனா அந்த செயல்கள் வெற்றி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். அந்த மந்தத்தன்மையை நீங்க விட்டுட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நீங்க வெற்றி பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சாதகமற்ற நாளா இருக்க போகுது. அதனால நீங்க வருத்தம் அடைய தேவையில்லை. காலப்போக்கில் அது மாறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். கும்பம். முந்தைய முயற்சிகள் மூலமா கிடைக்கும் வெற்றி உங்க நம்பிக்கையை உயர்த்தும். உங்களை வாழ்க்கையிலையும் உயர்த்தும். உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும். எந்த உதவியுமே இல்லாம நீங்க பணம் சம்பாதிக்க முடியுங்க. அதன் மூலியமா உங்களுக்கு புதிய திருப்பம் வாழ்க்கையில ஏற்படும்.
நீங்க உங்களை தான் நம்பணுங்க. உங்களை நீங்க நம்பினாலே பல வகையில வெற்றிகள் வருங்க. உங்களை மகிழ்வா வைக்கும் செயல்களை செய்யுங்க. அது உங்களுக்கு மிகவும் சந்தோஷமான தருணங்களா இருக்கும். ஆனா மற்றவங்க கிட்ட இருந்து விஷயங்கள்ல தள்ளியே இருங்க. இல்லைன்னா அது உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி தந்துவிடுங்க. இன்னைக்கு நீங்க செழுமையான காதல் சாக்லேட்டை உண்டு களிப்படையலாங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதா இருக்கும். பகல் கனவு உங்களுக்கு பின்னடைவை தருங்க. அந்த பின்னடைவு உங்க வாழ்க்கையில எப்போதுமே இருக்காது. அதுல மாற்றங்களும் ஏற்படும். உங்க வேலைய செய்யறவங்க வேலை நல்லா செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்க வேண்டாங்க. நீங்க தான் அதுல கவனமா இருக்கணும். காந்த சக்தியினால நீங்க எப்போதுமே நடுநாயகமாக இருப்பீங்க. அது உங்களுக்கு பெருமையை ஏற்படுத்தி தருங்க. திருமண வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அதுலேயுமே சில குறைகள் இருக்கதாங்க செய்து. அதை நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா உங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கும். இன்னைக்கு அது இரண்டையுமே நீங்க உணரக்கூடிய தருணமா இருக்க போகுதுங்க. மனைவியோட மூலமா சேமிப்புகள் உயரும். அது உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பாதுகாப்பா அமையுங்க. பிரபலமானவங்களோட அறிமுகத்தினால மாற்றமான சூழல் உங்களுக்கு உண்டாகும். சர்வதேச வணிகத்துல எண்ணிய லாபங்கள் கிடைக்கும். அந்த லாபங்கள் உங்க வாழ்க்கையில பல நன்மையை தருங்க. உயர் அதிகாரிகள் உங்களை பற்றிய நம்பிக்கை மேம்படுங்க. அது உங்களுக்கு பணிகள்லையும் நல்ல மதிப்பை ஏற்படுத்தி சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வழிவகுக்குங்க. வாத திறமையினால லாபமும் உண்டாகும். இன்றைய நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சேமிப்புகள் உயரும். அந்த சேமிப்புகள் உங்களுடைய எதிர்காலத்துக்கு மிகவும் உதவியா இருக்குங்க. சதயம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இதுவரைக்கும் லாபம் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்களுக்கு லாபம் அதிகமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை எதிர்காலத்துக்கு சேர்த்தி வைங்க. அது மிகவும் நன்மை அளிக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நம்பிக்கை மேம்படும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். மீனம். உங்க வாழ்வு மகிழ்ச்சியா இருக்க பிடிவாத போக்க கைவிடுங்க. அப்படி பிடிவாத போக்க கை விட்டீங்கன்னா மற்றவங்க முன்னாடி உங்களுடைய நன்மதிப்பு அதிகரிக்கும். ஏன்னா அது நேரத்தை தான் வீணடிக்கும். உங்களுடைய பிடிவாதம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நிதி பிரச்சனை காரணமா உங்க முக்கியமான வேலை தடைப்படுங்க. அதனால நீங்க தேவையில்லாத செலவுகளை தவிர்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தப்பிக்கலாம். நண்பர்களும் உறவினர்களும் அதிக கவனத்தை எதிர்பார்ப்பாங்க. ஆனா வெளி உலகத்துக்கு கதவுகளை சாத்திவிட்டு உங்களையே ராஜா போல நடத்தி கொள்ள இதுதாங்க சரியான நேரம். அது உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாகவே இருக்குங்க. இன்னைக்கு நீங்களும் உங்க காதல் துணையும் காதல் கடல்ல மூழ்கி முத்தெடுத்து காதலோட உச்சத்தை அடைவீங்க. ஒருவரை புரிந்து கொள்ளக்கூடிய தருணமா இது பார்க்கப்படுதுங்க. வேலையில மெதுவா நடக்கும் முன்னேற்றம் சிறிய டென்ஷன்களை உருவாக்கும். ஆனா இந்த டென்ஷன் தேவையில்லைங்க. நீங்க நினைச்சபடி உங்களுடைய வேலை நல்ல முறையில நடந்தேறும். இந்த ராசிக்காரவங்களுக்கு இன்னைக்கு போதிய அளவு நேரம் கிடைக்கும். இந்த நேரத்தை உங்களோட ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கு பயன்படுத்துவீங்க. அது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான தருணமா இருக்கும். நீங்க உங்களுக்கு பிடித்தமான புத்தகத்தை படிக்கலாங்க. இல்லைனா நீங்க விரும்பும் பாடலை கேட்கலாம். வாழ்க்கையே இனிமையாகுங்க. நல்ல துணை அமைந்தா அந்த பெருமகிழ்ச்சியில இன்னைக்கு மூழ்கி விடுவீங்க. உங்களுக்கும் உங்க துணைக்கும் உண்டான நெருக்கம் அதிகரிக்கும்.
மூத்த சகோதரர்கள்னால அனுகூலமான சூழல் உண்டாகும். அது உங்களுக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தி தருங்க. உடன் பணிபுரியவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கிறதுனால சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அது உங்களுக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தும். பிள்ளைகளோட செயல்பாடுகள்ல கவனம் வேண்டுங்க, இல்லைன்னா நீங்க வருத்தப்படுவீங்க. எண்ணிய கடன் உதவிகள் கிடைக்கும். தாய் மாமன் வழியில மகிழ்ச்சியான சூழல் உண்டாகுங்க. அது உங்களுக்கு எதிர்காலத்துல மிகப்பெரிய பலமா இருக்கும். இன்றைய நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எந்த செயல்களை செஞ்சாலும் அனுகூலமான நாளா இருக்க போகுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். அதன் மூலமா நீங்க பல நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு உதவியா இருக்கும். ரேவதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம்.